Textual irony அப்படின்னா என்னன்னா இஸ் ரெஃபரன்ஸ் டு இம்ப்ளிகேஷன் ஆஃப் alternate or reversed meaning that reversed your work. இப்போ டெக்ஸ்சுவல் ஐரனி அப்படின்னா இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆர் ரிவர்ஸ்டு மீனிங். ஒரு டெக்ஸ்சுவல் ஐரனி அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர் ரிவர்ஸ்டு மீனிங்காக வந்து ஒரு சொல்கிறது தான் வந்து டெக்ஸ்சுவல் ஐரனி. இது வந்து இன்னொருபடி சொல்லியிருக்காங்க. வேர்பல் ஐரனி நாட் யூஸ்டு டெக்ஸ்சுவல் ஐரனி ஃபியூச்சர் தே கேன் சக்சீட் எவாலுவேஷன் அண்ட் மீனிங். இது வந்து மேம் சொன்னது. நான் எடுத்தது என்னென்னா செக்ஷுவல் ஐரனி அப்படின்னா என்னென்னா refers an implication of alternative or reversed meaning that preserved a work. ஒரு ஒர்க்கில் நம்ம செக்ஷுவல் ஐரனியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கணும், இல்லைன்னா ரிவர்ஸ்டாக மீனிங் பார்க்கணும். அதுதான் செக்ஷுவல் ஐரனி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். இதை ரிவர்ஸாக பார்த்தோம்னா வாட்டர்லேருந்து ஃபிஷ் வந்து வெளியே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளேருந்து ஃபிஷ் வெளியே விழுந்துருச்சு. ரிவர்ஸ்டாக தான் பார்க்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஐரனி. அடுத்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி. ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸ்டோரிக்குனா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதை வந்து ஒரு 5 இதாக இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போசிஷன், ரேஷிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன் அண்ட் ரெசல்யூஷன். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்டோரி அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இருக்கணும். ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னால் அது ஒரு ஃபார்ம் இருக்கணும், அதுதான் ஸ்ட்ரக்சர். அப்புறம் வந்து ஸ்டைலோமேட்ரி அப்படின்னா என்னென்னா வேரியேஷன் இன் லிட்டரரி ஸ்டைல் பிட்வீன் ஒன் ரைட்டர் ஆர் ஜான்ரே அண்ட் அதர் ரைட்டர். ஸ்டைலோமேட்ரி அப்படின்னா என்னென்னா வேரியேஷன் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ரைட்டர் இருக்கார், அவரோட ஒரு ரைட்டர் அல்லது அவரோட ஜான்ரே, ஒரு ரைட்டரோட ஒரு ஒர்க்கு இல்லைன்னா அவரோட எழுதின ஜான்ரேவும் இன்னொரு ரைட்டரோட ஒர்க் ஆர் ஜான்ரே, இதை வந்து வேரியேஷன் பண்ணி காட்டுறது தான் ஸ்டைலோமேட்ரி. ஒரு இப்போ வந்து நான் எழுதுறதுக்கும் நீ எழுதுறதுக்கும் வேறு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோட ஸ்டைலிங் ரைட் வேறு, என்னோட ஸ்டைலிங் ரைட் வேறு, அதை சொல்கிறது தான் ஸ்டைலோமேட்ரி. அடுத்து வந்து சபல்டர்ன் அப்படின்னா வந்து இது வந்து ரஷ்யன் காலனைசேஷனை பற்றி சொல்கிறது. இதுக்கு ஒரு மீனிங் வந்து ஆஃப் இன்ஃபரர் ரேங்க். அந்த காலனைசேஷனில் யூரோப்பியனில் வந்து சப்ஜெக்ட் மேட்ரை பற்றி சொல்கிறது தான். யூரோப்பியன்ஸ் காலனைசேஷனை பற்றி சப்ஜெக்ட் மேட்ரை சொல்கிறது தான் இந்த சபல்டர்ன். அடுத்து வந்து சப்ஜெக்ட் தி இன் போஸ்ட் செக்சுவல் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து எதை ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன இந்த டேர்ம் சப்ஜெக்ட் தி இன் தி போஸ்ட் செக்சுவல் கிரிட்டிசிசம் அப்படின்ற டேர்ம்னா என்ன அப்படின்னா இது வந்து எதை மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரக்சர், டிசைன், இன்டென்ஷன் அண்ட் ஹியூமனிசம். இந்த டாபிக் சப்ஜெக்ட் த இன் போஸ்ட் செக்சுவல் கிரிட்டிசிசம் வந்து எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஸ்ட்ரக்சர், டிசைன், இன்டென்ஷன் அண்ட் ஹியூமனிசம் இதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. இதனால ஃபோக்கஸ் பண்ணுறது தான் போஸ்ட் இன் தி போஸ்ட் செக்சுவல் கிரிட்டிசிசம். ஆமாம். அதுக்கடுத்து வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நரேட்டரோட ஒரு ஆத்தரோட பர்சனல் ஒப்பீனியனை பற்றி இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட ஜட்ஜிங், அவரோட கருத்து என்ன, இல்லைன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஒர்க் எழுதுறது தான் சப்ஜெக்டிவ். அவரோட உள்ளேருந்து எழுதுறது, இன்னர் ஃபீலிங்ஸை பற்றி எழுதுறது, அவரோட இன்னர் ஒப்பீனியனை பற்றி எழுதுறது, அவருக்கு ஒரு இதை பற்றி ஒரு ஜட்ஜிங், இது இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜிங் பற்றி எழுதுறது தான் வந்து சப்ஜெக்டிவ். இன்னராக பற்றி சொல்கிறதா சப்ஜெக்டிவ். பொதுவாக சொல்லாமல் அவர்கிட்ட என்ன இருக்கோ, அவர் மண்டையில் என்ன இருக்கோ, அவர்கிட்ட என்ன இன்னர் ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை பற்றி சொல்கிறதா சப்ஜெக்டிவ்.